அன்பு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு போறாரு. போகும்போது கண்மணியும் கூட கூட்டு போறாரு. இது பார்த்துட்டு அபர்ணா பின்னாடி ஓடியாந்துறாங்க. இப்படி எல்லாருமே காருக்குள்ள போயிறாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா, கண்மணியோட ஃப்ரெண்டும் கூட வராங்க. காருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா, சீட் பெல்ட் கூட மாட்ட தெரியாம திணறிக்கிட்டு இருக்காங்க அபர்ணா. அப்போ வந்து அன்பு ஹெல்ப் பண்றாரு. இதெல்லாமே பார்த்துட்டு நம்ம கண்மணி ரொம்ப காண்டாகுறாங்க. என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காரு? அவளுக்கு அவளுக்கு எதுவும் தெரியாமையா இருக்க போகுது. எல்லாமே நடிக்கிறா. இவரும் அதுக்கு உடந்தையா இருக்காரு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. 2 பேருமே பேசிக்கிட்டே கார் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல வந்து மேடு பள்ளம் பார்க்காம ஓட்டுறாரு. சத்தம் போடுறாங்க நம்ம கண்மணி. நீங்க பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுனீங்கன்னா, நாங்க இப்பயே கார ஓட்டிக்கல இறங்கி போயிடுறோம் அப்படின்றாங்க. சரி, சரி கோவப்படாத நான் வந்து ஒழுங்கா ஓட்டுறேன் அப்படின்றாரு. மார்க்கெட்டுக்கு போறாங்க. அங்க போனோனே பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் காய்கறி வாங்கும்போது வாக்குவாதம் நிறையவே ஆகுது. ஏன்னா இவங்க சொல்றது, அவங்க சொல்றது நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. கடைக்காரர் வந்து என்னப்பா இப்படி புருஷன் முன்னாடி இருந்துகிட்டு நீங்க இப்படி சண்டை போடுறீங்க அப்படிங்கும்போதே 2 பேருமே ஷாக்காகி நிக்கிறாங்க. அப்புறம் நான் என்ன சொல்றாங்கன்னா, அவங்கலாம் புருஷன் முன்னாடி கிடையாது. நீங்க பாட்டுக்கு ஒண்ணு சொல்லிட்டு இருக்காதீங்க. அதுக்கு அன்போட என்ன வேணா சேர்த்து சொல்லுங்க. எங்க 2 பேரும் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு. அப்படி வேணா சொல்லுங்க. நாங்க ஒத்துக்குறோம் அப்படின்றாங்க. கண்மணி வந்து அப்படியே பார்க்குறாங்க. என்னடா அபர்ணா அப்படி ஓவர் அட்வான்ஸா பண்ணிக்கிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை ஓடிட்டு இருக்கும்போது, கண்மணியோட ஃப்ரெண்ட் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அபர்ணாவ தனியா கூட்டு போய் வேற பக்கம் வந்து அவங்கள டிவைட் பண்ணி விடுறாங்க. இந்த டைம்லயாச்சும் கண்மணி, அன்பு ஒண்ணா இருக்கட்டும் அப்படின்ற மாரி நினைக்கிறாங்க. ஆனா அங்க ஒரு பிரச்சனை உருவாகுது. அபர்ணாட்ட ஒரு ஆள் பிரச்சனை பண்றாங்க. டக்குன்னு அந்த இடத்துல போய் கண்மணி தட்டி கேட்கறாங்க. அப்ப அன்பு சத்தம் போடுறாரு. என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க நீ? வெளியில வந்து நம்ம ஒரு பிரச்சனை பண்ணாம தான் எந்த இதுவுமே நம்மளுக்கு சேஃப். தேவையில்லாம வந்து எல்லாத்துக்குமே வந்து கை நீட்டினோம்னா அது பிரச்சனை கூடாதா? பேசி தீர்த்துருக்கலாம்ல அப்படிங்கிறாரு. உங்கள மாதிரிலாம் எங்கனால வந்து வேடிக்கைலாம் பார்க்க முடியாது. ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த இடத்துல நான் தட்டி தான் கேட்பேன். அப்படின்ற மாரி கம்பெனி பேசுறாங்க. இப்படியே பண்ணிக்கிட்டு இரு, உனக்கு தான் கை நீளுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படிங்கும்போது அவங்க பழச நினைச்சு பார்க்குறாங்க. அவங்க பாட்டிய வந்து கை ஓங்குனாங்கல்ல, அதையும் வந்து கருத்து பண்ணி பார்க்குறாங்க. ஸோ இப்படி நடந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணிடுவாங்கன்னா, அடியாள்லாம் வந்துடுறாய்ங்க. வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த பொண்ணு தான் அடிச்சுச்சு அப்படின்னு கைய காட்டுறான். அப்போ வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கண்மணி வந்து சுத்த போடுறாங்க. இத எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அன்பு வந்து ரொம்ப சாகுறாரு. அவரு கொஞ்சம் டீசென்ட்டா சொல்லி பார்க்குறாரு. சார் ஏதோ நடந்துருச்சு பிரச்சனை. இத வந்து பெருசு பண்ணிக்கிறாதீங்க. உங்க வேலைய நீங்க பாருங்க. எங்க வேலைய நாங்க பார்க்குறோம் அப்படிங்கிறாரு. ஆனா இப்படி உன்னைய மாரி அந்த பொண்ணு சொல்லியிருந்தா எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே. அந்த பொண்ணு வந்து தேவையில்லாம என்னோட ஃப்ரெண்ட வந்து அடிச்சு புடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவைங்க சொல்றாய்ங்க. பிரச்சனை நடுவுல பெருசாகவும் உருறதுக்கான வாய்ப்புகள் வந்து 100% இருக்கு. கண்டிப்பா அங்க ஒரு சண்டை இருக்கு. அது உண்மதான். இங்க ஹோட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம அபர்ணாவோட லவர் என்ன பண்ணுவாருன்னா, அதாவது ஒன் சைடு லவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்றாரு. இந்த அபர்ணா என்னன்னா அடிக்கடி வந்து அன்பு பின்னாடியே சுத்திட்டே இருக்கா. அது வந்து நல்லதுக்கு இல்லையே. இப்படியே போனா கண்டிப்பா வந்து அன்பு வந்து அபர்ணாவும் ஒண்ணா சேர்ந்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. பக்கத்துல இருக்க ஷெஃப் வந்து சொல்லி தர்றாரு. நீ இப்படி எதுவுமே பேசாம இருந்தான்னா 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட மாட்டோம்டா. சேர்ந்து எல்லாம் சுத்த ஆரம்பிச்சுருவாங்க. அப்புறம் நாளைக்கு வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கு முன்னாடி நீ வந்து என்னடா பண்ண போற அப்படின்றாங்க. இப்படியெல்லாம் நான் அழகுமே போக விட மாட்டேன். அன்ப ஏதாச்சும் நானும் ஆள வச்சு கூட அடிச்சு, கண்டிப்பா இத வந்து நான் ஏதாச்சும் பண்ணுவேன் அப்டின்ட்டு அங்க உள்ள வேல பார்க்குற சொல்றாரு. எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. என்னடா ஒரு சாதாரண விஷயத்துக்கு போய் அன்ப போய் அடிக்கணும்ன்ற அப்டிங்கிறாரு. பின்ன நாங்க அன்ப வந்து என்ன பண்றாப்லன்னா, கண்மணியும் கூட குடுக்குறாப்ல, அபர்ணாவையும் குடுக்குறாப்ல, கண்மணி ஃப்ரெண்டையும் குடுக்குறாப்ல, எல்லாத்தையும் கூட்டிட்டு ஒரு பாட்டுக்கு என்னமோ இவருக்கு தான் எல்லா கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிற மாரியே காமிச்சுக்கிறாப்ல. இது ஓவரா தெரியலையே அப்டின்றாரு. "அப்படி இல்லடா இவளுக்கு தான்டா பின்னாடியே போறாளுக. அவரு என்னடா பண்றாரு?" அப்டின்ற மாரிலாம் பேசுறாங்க. என்னதான் நடக்குது அப்டிங்கிறத பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்க.